இதுதாங்க திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். இன்று இந்தியாவின் கட்டுமானத் துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்ந்திருக்கு. மும்பை மற்றும் நவி மும்பை இடையே கடலில் பாலம் அமைத்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் பாலம் இதுதான். சுமார் 17,000 கோடி செலவில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இதை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். மும்பையிலிருந்து நவி மும்பை செல்வதற்கான பயண நேரம் 2 மணி நேரத்தில் இருந்து வெறும் 20 நிமிடமாக குறைய போகுது. சிலர் மக்களின் அப்பம் வீட்டு சொத்தை எடுத்து மன்னிக்கவும் மக்களின் வரிப்பணத்தை எடுத்து அவரவர் மரியாதைக்குரிய அப்பாவிற்கு கடலில் நினைவு சின்னம் வைக்க போராடுறாங்க. ஆனா அதே கடலில் உள்நாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஒரு கட்டுமானத்தை கட்டி முடித்துள்ளது தேசிய மாடல். அதே சமயம் இந்த ஒரு கட்டுமானத்தோடு நின்றுவிடாமல் மேலும் 12,000 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார் மோடி. அதற்கு முன்பு நாசிக்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணிக்கு பிறகு ஒரு முக்கியமான கோயிலுக்கு மோடி சென்றிருந்தார். நாசிக்கில் பிரசித்தி பெற்ற காலாராம் கோயிலுக்கு மோடி சென்றிருந்தார். காலாராம் என்றால் கருப்பு ராமர் என்று பொருள். ராமர் வனவாசம் இருந்த சமயத்தில் இந்த பகுதியில் இருந்துதான் சீதை கடத்தப்பட்டதாக நம்பப்படுது. புராண ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடம் இந்திய வரலாற்று ரீதியாகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. 1930ஆம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்று போராடிய இடம் இது. இவ்வாறாக வரலாறும் புராணமும் ஒரு சேர இருக்கும் இந்த கோவிலில் மோடி தரிசனம் செய்தார். இந்தியாவை ஆன்மீக ரீதியாக மிகவும் வலுவாக்கி வருகிறார் மோடி. இது மிக முக்கியமானதும் கூட. காரணம் நம் வரலாற்று வேர்களும் ஆன்மீகத்தால் கட்டி எழுப்பப்பட்டவை. தன்னுடைய வேர்களை வலுவானதாக வைத்திருக்கும் நாடுகளே உலகை ஆள தகுதியானவை. உலகத்தோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் அதே வேளையில் உட்கட்டமைப்பையும் உயர்த்துகிறார் மோடி. உட்கட்டமைப்பை வலுவாக்கும் அதே வேளையில் நம்முடைய ஆன்மீக வேர்களையும் வலுவாக்குகிறார் மோடி. தொடர்ந்து மோடி அவர்கள் இந்திய திருநாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார்.